Dear plus one commerce students, good morning. Let us continue the chapter 27, Facilitators of International Business. பன்னாட்டு வணிகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் பற்றி தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். Today we shall discuss Do you know question? World Trade Organization agreements. உலக வர்த்தக அமைப்பு செய்யக்கூடிய ஒப்பந்தங்கள் பலவற்றை பற்றி சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். அக்ரிமெண்ட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் காட், அக்ரிமெண்ட் ஆன் டெக்ஸ்டைல்ஸ் அண்டு கிளாத்திங், agreement on agriculture, agreement of agriculture, general agreement on trade in services, agreement on trade related aspects of intellectual property rights, TRIPS. Okay, let us discuss. Agreement forming part of GATT. காட் ஒப்பந்தம் பற்றி சில தகவல்களை கொடுக்குறாங்க. காட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அக்ரிமெண்ட்ஸ். இட் இன்க்ளூட்ஸ் ஸ்பெஷல் அக்ரிமெண்ட் எவால்வ்டு டு டீல் வித் நான் டேரிஃப் பரியர்ஸ். காட் ஒப்பந்தங்கிறது உலக வர்த்தக அமைப்பு உடன்படிக்கைகளில் ஒரு முக்கிய பகுதியாகும். உலக வர்த்தக அமைப்பு உடன்படிக்கைகளில் ஒரு முக்கிய பகுதியாகும். இந்த ஒப்பந்தத்தின் வழியாக கட்டணமில்லாதவாறு பார்த்து கொள்ளப்படுகிறது. தடைகளை சமாளிக்க, கட்டண தடைகளை சமாளிக்க மற்றும் பல்வேறு தடைகளை சமாளிக்க சிறப்பு உடன்பாடாக இது அமைகிறது. அக்ரிமெண்ட் ஆன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கிளாத்திங், ஜவுளி மற்றும் ஆடை ஒப்பந்தம் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். த அக்ரிமெண்ட் வாஸ் எவால்வ்டு டு எலிமினேட் quota restrictions imposed by developing countries on the export of textiles and clothing by them. It helps mainly developing countries to expand their textiles and clothing export. இந்த ஒப்பந்தம் வளர்ந்து வரும் நாடுகள் ஜவுளி மற்றும் ஆடைகளை ஏற்றுமதி செய்ய உதவுகிறது. ஏற்றுமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகள், தடைகள் முற்றிலுமாக அகற்றப்படுகிறது. முக்கியமாக வளரும் நாடுகள் தங்களோட ஜவுளி ஆடைகள் ஏற்றுமதியை விரிவாக்குவதற்கு உதவுகிறது. Then the next one is agreement of agriculture, வேளாண் ஒப்பந்தம். This agreement was made to ensure free and fair trade in agriculture. This agreement made the developed countries reduce customs duties on their imports and subsidize on export of agricultural products. But developing countries were exempted from making reciprocal offer, keeping in view of high dependence of these countries on agriculture. விவசாய விளைபொருள்களை தடை இல்லாமல், கட்டுப்பாடுகள் இல்லாமல், சுதந்திரமாக, நியாயமாக வர்த்தகத்திற்காக இந்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. விவசாய பொருள்களை தடை இல்லாமல், கட்டுப்பாடுகள் இல்லாமல், சுதந்திரமாக, நியாயமாக வர்த்தகம் செய்வதற்காக இந்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. வளர்ந்த நாடுகள் தங்களோட ஏற்றுமதியை அதிகரிப்பதற்காக சுங்க கட்டணங்கள், வரிகளை குறைக்கிறது. அப்புறம் மானியங்களையும் நீக்குகிறது. ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீசஸ், சேவை வணிகம் மீதான பொது ஒப்பந்தம். Under this agreement, all member countries were required to remove the restriction on trade in services in a phased manner. It provides that trade in service is governed by the principle of
most favored nation obligation. In other words, the countries have to award business contract on the basis of merit of services suppliers on the basis of nationality status of service provider. It prevents the countries from discriminating between foreign service provider and a local service provider. This agreement requires all the member countries to publish their laws relating to trading services. இந்த உடன்படிக்கையின்படி அனைத்து உறுப்பு நாடுகளும் சேவை வர்த்தகத்தில் உள்ள கட்டுப்பாடுகளை அகற்ற வேண்டும். சேவை வர்த்தகத்தில் உள்ள கட்டுப்பாடுகளை அகற்ற வேண்டும். இது சேவைகளில் உள்ள வர்த்தகம் மிகவும் விருப்பமான நாடு. இது சேவைகளில் உள்ள வர்த்தகம் மிகவும் விருப்பமான நாடு, மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் என்ற கொள்கையால் நிர்வகிக்கப்படுகிறது. வெளிநாட்டு சேவை வழங்குனர் மற்றும் உள்நாட்டு சேவை வழங்குனர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பாகுபாடு காட்டுவதை தடுக்கிறது. உறுப்பு நாடுகள் அனைத்தும் சேவை வர்த்தகம் தொடர்பான அனைத்து சட்டங்களையும் வெளியிட வேண்டும். Then the last one is Agreement on Trade Related Aspects of Intellectual Property Rights, TRIPS. அறிவுசார் சொத்துரிமைகள் வாணிக தொடர்புடைய அம்சங்கள் மீதான உடன்படிக்கை. This agreement sets out 7 minimum standards of protection to be accepted by parties in respect of 7 intellectual properties, namely copyrights, trademark, geographical indication, industrial design, patent, layout of design of integrated circuits, and undisclosed information. பதிப்புரிமை, வணிக குறி, புவியியல் குறியீடு, தொழில்துறை வடிவமைப்பு, காப்புரிமை, ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் மற்றும் வெளிப்படுத்தாத தகவல்களோட வடிவமைப்பு ஆகிய 7 அறிவார்ந்த பண்புகளை இந்த ஒப்பந்தம் வலியுறுத்துகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.